கிரேட் எக்ஸாம் பரதநாட்டியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு அடவுகள்லேருந்து ஆரம்பித்து அடுத்தது ஒரு மார்க்கம், அதனையும் தாண்டி ஒரு உலக பொதுமறையாக விளங்கும் திருக்குறளுக்கு நாட்டிய வடிவம், அந்தந்த சென்டரில் போய் இவங்களே போய் எக்ஸாம் நடத்துகிறதும். ஆங்கிகா அகாடமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க பாரம்பரிய இசை குடும்பத்தை சார்ந்தவர்கள். சின்னமனூர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரியமான இசை, அதாவது செவ்வியல் கலைகளை நமது முன்னோர்கள் எத்தனையோ வழிகளில் நமக்கு வழிவகுத்து கொடுத்துள்ளது நமது நாட்டிற்கு பெருமை. அப்படிப்பட்ட இந்த செவ்வியல் கலைகளில் முக்கியமாக திகழ்வது கர்நாடக இசை, பரதநாட்டியம், வீணை, வயலின், புல்லாங்குழல். இப்படி இந்த கலைகளுக்கு ஒரு தரச்சான்றிதழ், அதாவது கிரேடு சிஸ்டம் அப்படின்னு ஒரு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆங்கிகா அகாடமி. அவங்க பாரம்பரிய இசை குடும்பத்தை சார்ந்தவர்கள். சின்னமனூர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் எல்லாமே இசைக்கலைஞர்கள், நாதஸ்வர கலைஞர்கள். இப்பொழுது நட்டுவாங்கம் பரதநாட்டிய கலைகளிலும் திகழ்ந்து வருவது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. மாணவிகளும் இந்த இசைக்கலையை, நாட்டிய கலையை அனைவரும் பகிர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடும், இதில் இந்த எக்ஸாம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வச்சு அந்தந்த சென்டரில் போய் இவங்களே போய் எக்ஸாம் நடத்துகிறதும் ஒரு புதுமையான விஷயமாக இருக்கிறது. வெளிநாட்டில் பயிலும் மாணவ செல்வங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா, மாணவர்களை தேடி அந்த ஆங்கிகா அகாடமி அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக போய் கண்டக்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லலாம். இந்த தரச்சான்றிதழில் என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பரதநாட்டியம், வாய்ப்பாட்டு, மிருதங்கம், வீணை, வயலின், புல்லாங்குழல், இந்த மாதிரி ஒரு செவ்வியல் கலைகளெல்லாம் அவங்க அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இதில் முக்கியமாக என்னென்னா, கிரேட் எக்ஸாம் பரதநாட்டியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு அடவுகள்லேருந்து ஆரம்பித்து அடுத்தது ஒரு மார்க்கம், இதனை தாண்டி தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், அதனையும் தாண்டி ஒரு உலக பொதுமறையாக விளங்கும் திருக்குறளுக்கு நாட்டிய வடிவம், இசை வடிவம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணி பாடத்திட்டத்தில் கொண்டு வந்தது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக திகழ்கிறது.